ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, தயவு செஞ்சு இந்த மாதிரி யாரும் ஏமாத்தாதீங்க அப்படிங்கிறத நான் வந்து சொல்லுவேன். ஸோ இன்னும் எத்தனை நாள் இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நான் கடந்து போகிறேன் அப்படின்னு தெரில. ஒரு வாக்கு கொடுத்துட்டு இப்படி பண்ணாதீங்க, அது அவங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும். ஸோ அது சொல்கிறதுக்கும் நல்லா இல்லை, அதுதான் சொல்கிறேன். ஸோ இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டைம் முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால தான் வந்து இப்போ இந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான ஒரு ரீசனும் கூட. ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்னு பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ நம்ம சேனலில் புதுசாக யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா, நான் என்ன சொல்கிறேன்னு ஒரு சில பேருக்கு அது புரியாமல் இருக்கும். அவங்களுக்காக ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்டு தான் வந்து நான் வீடியோ கண்டினியூ பண்ணியிருப்பேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, ஐயோ இந்த வீடியோ வந்து என்ன சொல்கிறான்னு புரியல அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அதை பண்ணிவிட்டு நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஷார்ட்ஸ் வீடியோவில் என்னை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என் வ்ளாகை வந்து கண்டினியூவாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஸோ லைக் பண்ணி ஷேரும் பண்ணுங்கள். என்னோடய லைஃப்பில் எனக்கு இது முதல் தடவை நடந்த ஒரு விஷயம் கிடையாது நான் உங்கள்கிட்ட இப்போ ஷேர் பண்ணுறது. பட் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு அனுபவங்களும் இருக்குது. ஸோ அதில் ஒரு அனுபவத்தை தான் நான் வந்து இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அது புரியாது நான் என்ன சொல்ல வரேன்னா, அதனால் சின்னதாக ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு அப்படி நான் வ்ளாகாக கண்டினியூ பண்ணுறேன். இது நாள் வரைக்கும் என் வீடியோ பார்த்தவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும். அதனால் அப்படி நான் பேசுகிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கணுங்கிறக்காக ஒரு சின்ன விஷயத்த சொல்லிவிட்டு அப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நான் இருக்கிற இந்த வீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் லீஸ்க்கு இருக்கோம். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் கிட்ட முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலி முடிஞ்சதும் இப்போ இருந்துகிட்ருக்கோம். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு இன்னொரு வீடு நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது வந்து பார்த்துட்டும் கிடச்சிருச்சு, பேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் இது நாள் வரைக்கும் நான் போட்ட எல்லா வீடியோலையும் வ்ளாக்லேயும் இருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் பேக் பண்ணி ரெடியாக தான் கைஸ் வச்சுருக்கோம். அது இது நாள் வரைக்கும் என்னோடய வ்ளாகில் பார்த்தவங்களுக்கும் தெரியும். ஆனால் இப்போ வரைக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் வ்ளாக் கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். மேபி இவங்க புது வீட்டுக்கு கூட போயிருப்பாங்க அப்படின்னு கூட நீங்கள் நினச்சிருப்பீங்க. பட் கிடையாதுங்க, நாங்கள் இப்போ இருக்கிற வீட்டில் தான் இருக்கோம். அதுக்கான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, ஆக்சுவலி வந்து நாங்கள் ஒரு வீடு பார்த்துட்டோம், மாற போகிறோம்னு சொல்லியிருப்பேன். அந்த வீடு இப்போ வந்து கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அது ஏன், என்ன ரீசன் அப்படிங்கிறதும் இதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் வந்து மனசு விட்டு உங்ககிட்ட வந்து சொல்ல போகிறேன். என் லைஃப்பில் இது எனக்கு மட்டும்தான் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது நிறையா பேருடைய லைஃப்பில் நடக்கும். நிறைய இதை விட அனுபவங்களும் பார்த்துருப்பீங்க. நான் தான் பெரிய அனுபவத்தை வந்து உங்ககிட்ட சொல்ல போகிறேன் அப்படிலாம் கிடையாது. என்னை விட அனுபவம் மிக்க நிறைய பேர் இருப்பீங்க. இருந்தாலும் நானும் ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி விஷயங்களை ஒவ்வொரு விதமாக வந்து கடந்து வந்துட்டுருக்கேன். பட் இதெல்லாம் எப்போ சரியாகும் அப்படின்னு எனக்கு தெரியல. சொல்கிறேன் என்னன்னு கேளுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த வீட்டுடைய லீஸ்க்கான டைம் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. நாங்கள் வீடு பார்த்துட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மந்த்ஸ் கிட்டேயாவே வந்து வீடு பார்த்துக்கிட்டு இருந்தோம். அது பார்த்துட்டோம். போன மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு வந்து பிடிச்சிருக்கு, அட்வான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அட்வான்ஸ் கொடுக்க போனோம். அட்வான்ஸும் வாங்கிட்டாங்க. ஏன்னா ஒரு நபருடைய வந்து அவங்களோட அனுமதி இல்லாமல் அவங்கள பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்து வீடியோவில் சொல்ல முடியாது. பட் என்ன சொல்ல முடியுமோ அதை நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா நான் அதுக்காக பொய்யும் சொல்ல முடியாது இல்லையா, அதுக்காக தான் சொல்கிறேன். அட்வான்ஸும் கொடுத்துட்டோம். அந்த ஓனர்கிட்ட போய் அட்வான்ஸும் கொடுத்துட்டோம். அவங்க வீடு கண்டிப்பாக எங்களுக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் அதை நம்பி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுங்க, ஒரு 2 வீக்ஸ் கிட்ட கொடுங்க, நான் வந்து வீடு வந்து உங்களுக்கு கொடுத்துறோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்குமே எக்ஸாக்டாக அப்போ நாங்கள் அவங்கள்ட்ட போன மாதம் ஒரு எண்டுன்னு கூட வச்சுக்கோங்களேன், அப்படி நாங்கள் அட்வான்ஸ் போடும்போது எங்களுக்குமே இந்த வீட்டுடைய டைம் முடியிருக்கும். அந்த 2 வீக்ஸ் கிட்ட தான் இருந்தது. ஸோ ஓகே, கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் அட்வான்ஸ் கொடுத்ததுமே. அட்வான்ஸ் கொடுத்து இப்போ 2 வீக்ஸ் கிட்ட ஆகும்போது ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஃபோன் மேலே ஃபோன் போட்டப்போ ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடு வந்து புரோக்கர் மூலிமா தான் நாங்கள் போனோம். டைரெக்டாக எங்களால் போக முடியல, போனாலுமே கிடைக்காது இந்த ஒரு பொறுத்த வரைக்கும் கூட சொல்லலாம். ஸோ அப்படி போயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் மேலே ஃபோன் போடுறோம், எடுக்கலை. புரோக்கருக்கு தான் கால் பண்ணோம், எடுக்கலை. அதுக்கப்புறம் எடுத்து ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க என்னன்னு சொல்லுங்கள். ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா லீஸ் முடிஞ்சிருச்சு, டைமே முடிஞ்சிருச்சு. இங்கே இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியானவங்க தான்.
ஆக்சுவலி இந்த வீட்டில் இருக்க ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியானவங்க தான். பட் இவங்களுக்கு ஒரு சில இஷ்யூ அதான் சொல்ல முடியாது சொன்னேன் பார்த்தீங்களா. எந்தெந்த விஷயங்களை சொல்ல முடியுமோ அதான் என்ன சொல்ல முடியும் இந்த வீடியோவில். ஒருத்தருடைய பர்சனல் வந்து நம்ம சொல்ல முடியாது, அதனால அவங்களோட பர்சனலை சொல்லாமல் என்னோடய விஷயங்கள் மட்டும் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு நாங்கள் இன்னும் எத்தனை வருஷம் இருந்தாலும் ஓகே தான். பட் ஒரு சில காரணங்களுக்காக நாங்கள் இப்போ காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நாங்கள் வந்து வந்தோம்னாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருந்தனால இப்போ நாங்கள் இந்த லீஸ் டைம் முடிஞ்சு நாங்கள் போகணும் அப்படிங்கிறனால இருக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹவுஸ் ஓனர் வந்து அதாவது நான் புது வீட்டுக்கு அட்வான்ஸ் போட்டிருந்தேன் இல்லையா, அவங்க வந்து வீடு இப்போ கொடுக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன ரீசன் கேட்கும்போது நான் சொன்ன ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தான் லீஸ் அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும். ஒரு ஒத்திக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு வீட்டுக்கு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நம்ம கொடுக்குறோம், இது ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அட்வான்ஸ் போட முடியும். அதை மீறின அமௌண்ட் எங்களால் கொடுக்க முடியாதுங்கிறதும் அவங்கள்ட்ட நாங்கள் தெளிவாக அப்படியே சொன்னோம். அதுக்காக அப்போ நாங்கள் அட்வான்ஸ் போடும்போது அவங்க இப்படி ஒரு விஷயத்தை எங்கள்கிட்ட சொல்லலை. இந்த அமௌண்ட்டுக்கு தான் நாங்கள் வீடு பார்க்குறோம், இந்த அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு கொடுக்க சம்மதமா அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் போட்டோம். அவங்களும் ஓகே சொல்லி உங்களுக்கு ஒரு 15 நாள் நாங்கள் வீட்டு சாவி கொடுத்துறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஃபோன் எடுக்கலை. இந்த 2 வீக்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேஸாகவே வந்து கண்டினியூவாக ஃபோன் பண்ணி எடுக்கலை. எடுத்ததுக்கப்புறம் அந்த ப்ரோக்கர்கிட்ட அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடுதலாக கொஞ்சம் அமௌண்ட்டு கொடுக்க சொல்லுங்கள். அப்போ அப்படி கூடுதலாக கொஞ்சம் அமௌண்ட் கேட்குறாங்க. கூடுதலாக அமௌண்ட் கொடுக்கறது பிரச்சனை இல்லை, பட் எங்கள்கிட்ட இப்போ இல்லை, கொஞ்ச நாள் கழிச்சு கூட நம்ம கொடுத்துடலாம், பட் இப்போ எங்கள்கிட்ட கொடுக்கறதுக்கு இல்லை, அதனால் கொடுக்கவும் முடியாது. நாங்கள் அன்றைக்கி எல்லாம் சொல்லி தானங்க அட்வான்ஸ் போட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இல்லை அப்படி கொடுத்தாலும் இப்போ நாங்கள் வீடு கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும்னா டைம் முடிஞ்சு எக்ஸ்ட்ரா டைத்தில் இருக்கணும்னு கூட சொல்லலாம். ஆனாலும் இந்த ஹவுஸ் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி டைப் தான் அவங்க, அதனால் எதுவும் பெருசாக இப்போ வரைக்கும் சொல்லலை அப்படின்னா கூட பட் ஒரு 2 டைம்ஸ் அவங்களே வாலண்டரியாக வந்து இந்த மாதிரி இப்போ இருக்க நிலைமைக்கு மட்டும் கொஞ்சம் காலி பண்ணிட்டு கூட அப்போ திருப்பி வரதா கூட ஒரு 1.5 வருஷத்துக்கு அப்புறம் கூட வாங்க அப்படின்னு தான் சொல்லி இருக்கிறாங்க. பட் அந்த 1.5 வருஷம் நாள் நம்ம வேறு எங்கேயாவது தானுங்க போய் இருக்க முடியும், அதுக்கு தான் வீடு பார்த்ததுமே. ஸோ வீடு தரேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயம் அவங்க பண்ணனால இப்போ இம்மீடியட்டாக இப்போ அந்த ஒரு வீட்டுக்கு அட்வான்ஸ் போட்டுட்டோம் அப்படிங்கிறனால நாங்களும் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு வீடே பார்க்கல. உங்களுக்கு தெரியும் அட்வான்ஸ் ஒரு வீட்டுக்கு போட்டோம் அப்படின்னாவே இன்னொரு வீடு பார்க்கறதுக்கு உண்டான அவசியமோ தேவையோ இருக்காது. அதனாலே நாங்களும் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடே பார்க்கல. இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு வீடு பார்த்துக்கோங்க. இன்னைக்கு காலையில் ஆக்சுவலாக இப்போ இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கு இன்னைக்கு காலையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்கர் இருக்காங்க சொன்னேன் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அட்வான்ஸை திருப்பி கொடுத்துறோம் அவங்கள்ட்ட கொடுத்துருங்கன்னே ஓப்பனாகவே சொல்லியிருந்துருக்காங்க. அதை இவங்களும் இந்த ப்ரோக்கரும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட சொல்லலை. ஆக்சுவலி நாங்களாம் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கப்புறம் சரி எனக்கே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா என்ன இவ்வளோ நாள் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க, சரியா ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஏன் இப்படி இருக்காங்க, நம்மளுக்கே ஒரு 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 குழப்பம் இருக்குது இல்லைங்களா. அப்படி கேட்டு அந்த ப்ரோக்கர் ஃபோன் பண்ணும்போது அவர் ஓப்பனாக சொல்கிறார் இல்லை அட்வான்ஸ் திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க, நான் வேணால் வேறு வீடு பார்க்கட்டுங்களா அப்படின்னு இப்போ கேட்குறாரு. ஸோ இப்போ நாங்கள் டைம் மீறி தான் இங்கே இருந்துகிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் ஒரு வீடு பார்த்து அது கிடைக்குதோ இல்லையோ அதுவும் தெரியல. ஸோ இன்னியும் டைம் அதிகமாக எடுக்கும். ஸோ இதனால் என்ன அப்படின்னா இந்த ஹவுஸ் ஓனர்கிட்டையும் நம்ம பெருசாக சொல்லவும் முடியல. ஏன்னா நாங்கள் காலி பண்ணுறோம் அட்வான்ஸ் கொடுத்துட்டோன்னு இவங்கள்ட்டையும் சொல்லிட்டோம், இந்த டேட்டில் ஓரளவு சாவி அவங்கள்ட்ட கொடுத்துருவோம் அப்படி சொன்னோம். இப்போ இவங்கள்ட்டையும் சொல்லிட்டோம். ஸோ இவங்கள்ட்டையும் சொல்லிவிட்டு இப்போ அவங்களும் வீடு தர முடியாதுங்கிற நிலமையில அவங்களும் இருக்கிறனால இப்போ நாங்கள் இருக்கிற கையில் வச்சுருக்க அமௌண்ட்டுக்கு தான் நாங்கள் வீடும் பார்க்கணும். அதுக்கு இமீடியட்டாக வீடும் அமையவும் மாட்டேங்குது, அது ஒரு பிரச்சனை. ஸோ இப்போ நான் என்னோடய வீடியோ வந்து கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் நிறைய விஷயங்கள் வந்து பேக் பண்ணி ரெடியாகவே வச்சுட்டேன். லிட்டரலாக பீரோலாம் காலி பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த நிலமையில மறுபடியும் ஸ்டார்டட் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீட்டுக்கு அட்வான்ஸ் போட்டேன்னு இப்போ உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா லிட்ரலி எல்லா ஒரு 3-4 ப்ரோக்கர்கிட்ட சொல்லி வச்சுமே 2.5 மாதத்துக்கு அப்புறம் இந்த வீடு கிடச்சிச்சு. யோசிச்சு பாருங்க, ஒரு 3-4 ப்ரோக்கர் கிட்ட சொல்லி வச்சு ஒரு 2.5 மாதத்துக்கு அப்புறம் இந்த வீடு செட் ஆகி எங்களுக்கு அமைஞ்சு இருந்து ஒரு வீட்டுக்கு தான் நாங்கள் அட்வான்ஸே போட்டோம். இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வீடு இல்லை, இன்னொரு வீடை போய் பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடு ஹவுஸ் ஓனராக இருக்காங்க பார்த்தீங்களா, எல்லாத்துக்கும் எல்லாம் நல்லா அமையாதுங்கிற மாதிரி ஒவ்வொரு கண்டிஷனும் சொல்கிறாங்க. அது என்ன எனக்கு ஆக்சுவலி வந்து நான் இந்த இடத்துல இந்த ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு நான் அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா சொந்த வீடு இருந்தது,
ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் கூட சொல்லலாம். இருந்தது நானே வீட்டில் நின்று கட்டி நாங்கள் அதில் இருந்தது தான். ஒரு சில ரீசன்னால் நாங்கள் அதை விற்றுட்டோம். அது என்ன ரீசன் அப்படின்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லும்போது நான் ரீசன் சொல்லியிருக்க மாட்டேன். விற்றுட்டோம். அதுக்கான ரீசன் நான் வந்து வர வீடியோக்குள்ளே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆக்சுவலி இந்த வீடியோவில் சொல்கிறது நல்லதுன்னு கூட நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் அந்த ஒரு சந்தர்ப்பமோ அமையுமோ என்னன்னு தெரியாது. அதனால நான் சொல்கிறேன். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு கட்டினோம். ஒரு சில அமௌண்ட் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுக்கறதுனால நாங்கள் லோன் எடுத்து அந்த வீடு கட்டினோம். ஸோ இந்த கொரோனா டைம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த நேரத்தில் வேலையும் வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த லோனை கட்ட முடியலன்னா நாங்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஸ்டெப் எடுத்திருந்தால் அதை கட்டியிருக்கலாம். அந்த கடனை கட்டியிருக்கலாம். பட் ரொம்ப புஷ் பண்ணி, உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒரு மனுஷனை ரொம்பவும் நம்மளால் வந்து இது பண்ண முடியாது. ஆக்சுவலி அப்போ என் ஹஸ்பண்டும் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் தான் இருந்தாங்க. அவங்கள ரொம்ப புஷ் பண்ணி இல்லை நீ பண்ணு அங்கே இருந்தே ஆகணும் அப்படின்னு என்னாலேயும் அதை சொல்ல முடியல. ஏன்னா அவங்க லிட்ரலி ஒரு 15 வருஷமாகவே வெளிநாட்டில் தான் இருக்காங்க. பட் வேலை இல்லை அப்படிங்கிற ஒரு சமயத்தில் வந்து நம்ம யாரையுமே நீ என்ன வேணால் பண்ணு, ஆனால் எனக்கு வந்து நான் கட்டின வீட்டை விட்டு வெளியே வர முடியாதுன்னு என்னால் சொல்ல முடியல. என்னோட இடத்துல யாராலும் சொல்லியிருக்க முடியாது. ஸோ நானும் அதை சொல்ல முடியல. எனக்கு வீடா என் ஹஸ்பண்ட் அப்படின்னு யோசிக்கும்போது ஆப்வியஸ்லி நான் அவங்க வந்து செட்டில் ஆனால் போதும், வீடு தானே இன்னைக்கு இல்லாட்டி இன்னொரு நாள் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா அந்த வீடு இம்மீடியட்டாகவே விற்றுட்டோம். கட்டி முடிச்சு ஒரு 1 இயர் கிட்ட அந்த வீட்டில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடை வித்தரலான்னு முடிவு பண்ணிவிட்டு நாங்கள் விற்றுட்டு வந்துட்டோம். இவ்வளோதான் வந்து நான் வீடு கட்டணும். ஆனால் வந்து இப்போ எங்கள்கிட்ட அந்த வீடு இல்லைன்னு என்னோட பழைய பிளாக்ல எல்லாம் வந்து சொல்லிப்பேன். ஆனால் அதுக்கான ரீசன் சொல்லியிருக்க மாட்டேன். இப்போ இதுதான் ரீசன், வேறு எந்த ரீசனுமே சீரியஸாக கிடையாது. ஸோ அப்போ இருந்த நிலைமையில இந்த கொரோனா டயத்தில் நிறைய உங்களுக்கு தெரியும், நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் போச்சு. இந்த மாதிரி நேரங்களில் எங்களுக்கும் கரெக்டாக அந்த நேரம் வந்து அப்போ மாட்டினால எங்களால் அதை பண்ண முடியல. ஸோ இப்போ வீடு கட்டலாம் அப்படின்னு நாங்கள் நினச்சாலும் இப்போ இருக்கிற சூழ்நிலை இப்பயும் கட்ட முடியாது. இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கு இல்லைனா இப்படி சூழ்நிலை ஆயிடுச்சு. இப்போ இந்த வீட்டுக்கு வந்து 2 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. ஆக்சுவலி வீடு நாங்கள் விற்றோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நாங்கள் வந்த வீடு தான் இப்போ நாங்கள் இருக்கிற வீடு. இந்த வீடு இப்போ இப்படி ஒரு சூழ்நிலையில் போயிட்டுருக்கு. இப்போ என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, வீடு பார்க்க போகிறோம் இல்லையா, அந்த வீட் ஹவுஸ் ஓனர்ஸ்லாம் ரீசன் சொல்கிறாங்க. ஒரு சில ரீசன் அதை கேட்கும்போது எப்படி சொல்கிறேன்னே தெரியல. சில ஹவுஸ் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாக சொல்கிறாங்க, இல்லைங்க வீடு விட முடியாதுன்னு சொல்கிறாங்க. சில ஹவுஸ் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே வந்து உங்களுக்கு தெரியும், இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும், நான் அந்த வேர்டை சொல்ல விரும்பலைங்க, சொல்கிறாங்க இல்லைங்க வீடு விட முடியாதுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கான ரீசன் கேட்டால் அதுக்கு ஒரு 10 ரீசன் வந்து வச்சுருக்காங்க. அவங்களுடைய வீடு, அதை நான் தப்பே சொல்ல மாட்டேன். பட் சில பேர் வந்து இல்லைம்மா அப்படின்னு கொஞ்சம் இதாக தன்மையாக சொல்கிறாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக நான் ஒரு விஷயத்தை வந்து சொல்ல வரேன். எல்லாருக்கும் லைஃப்பில் எல்லாமே அமைஞ்சிடாது. அமைஞ்ச எல்லாமே நம்ம லைஃப் லாங் நம்ம கூட இருக்கவும் செய்யாது. எது எப்போ நம்ம கூட இருக்கும், எது நம்ம விட்டு எப்போ போகும் அது தெரியவே தெரியாது. அதுதான் லைஃப். நான் வந்து 200% நம்புறேன். இன்றைக்கி நம்ம கூட இருக்கிற ஒரு விஷயம், அது எனிதிங், பொருளாக இருந்தாலும் சரி, மனுஷனாக இருந்தாலும் சரி, சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி இருக்கிறதே நாளைக்கே அப்படி கண்டினியூ ஆகிட்டே போகுமா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாத ஒரு லைஃப்பில் நம்ம இருக்கோம். ஸோ அந்த மாதிரி வரவங்கள்ட்ட நீங்கள் ரொம்ப ஒரு இதாக சொல்லாமல் ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் அவங்களும் ஒரு மனுஷங்க தான், அவங்களும் வந்து நிற்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுக்க விருப்பம் இல்லைன்னா அது உங்கள் விருப்பம். ஏன்னா அது உங்கள் வீடு, ஓகே 100% ஓகே. பட் அது கொஞ்சம் மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லாமல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் தவிர்த்துட்டீங்க அப்படின்னா நல்லது. ஸோ இப்போ நடுத்தர மக்களுக்கு தான் இந்த நிலைமை அதிகமாக இருக்கும். அஃப்கோர்ஸ் நானுமே அப்படி தான். கஷ்டப்பட்டு தான் எல்லாமே லைஃப்பில் முன்னேற்றத்துக்கு வர முடியும். யாருமே எடுத்தவுடனே அந்த ஆடம்பரம் அதெல்லாம் எல்லாத்துக்கும் அமைஞ்சிடாது. இப்போ அதான் நான் சொல்கிறேன். ஸோ சில பேர் ஓப்பனாக நான் ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி பிளாக்ல கூட சொல்லியிருப்பேன், குடிசை வீட்டில் இருந்து ஓட்டு வீட்டுக்கு மாறி, அதுக்கப்புறம் ஒரு டார்ச் போட்ட வீட்டுக்கு மாறி, வாடகை வீட்டிலேருந்து ஒத்திக்கு மாறி, அப்புறம் சொந்த வீட்டுக்கு மாறி, திருப்பி நாங்கள் வந்து ஒத்திக்கு வந்திருக்கோம். லீஸ்க்கு இருக்கிற வீட்டுக்கு வந்திருக்கோம். எப்படி வேணாலும் லைஃப் போகுங்க. அதைத்தான் நான் வந்து சொல்ல வரேன். அந்த மாதிரி வீடு கேட்டு வரவங்க கிட்ட, வீடு வச்சுருக்கவங்க அந்த மாதிரி வார்த்தைகளை வந்து விடாதீங்க. இருக்குன்னா இருக்கு, இல்லைன்னா இல்லைன்னு கூட சொல்லிட்டு போங்க, அதனால தப்பு இல்லை. பட் சில வார்த்தைகளை வந்து விட்டு அதை அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தி யோசிக்கிற அளவுக்கு வைக்காதீங்க. இப்போ நானே வீடு பார்த்து போகிறேன், ஆக்சுவலி வந்து ப்ரோக்கர் வேணாம் நம்மளே போய் பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்த்தாலும்
ரீசன் வந்து அவன் சொல்கிற ரீசன் வந்து நம்மளால் ஏற்றுக்கவே முடியாத ரீசனாக இருக்குது. எப்படி சொல்ல, சில ரீசன்லாம் வந்து அக்செப்ட் கூட பண்ண முடியல. ஆக்சுவலி ஓகே, உங்களுக்கு வீடு தரமாட்டாங்கன்னு சொல்கிறது ஓகே, பட் அதுக்கான ஒரு சில விஷயங்கள் எடுத்து வைக்கிறாங்க பார்த்தீங்களா. எனக்கு சொல்லக்கூடாது, இருந்தாலும் நான் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் கூட சொல்லிட்டு, நீங்கள் சுத்தமாக வச்சுக்க மாட்டீங்க, உங்கள் இதுக்கெலாம் நான் வீடு விட முடியாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லும்போது ரொம்பவே சங்கடமாக இருக்குது. வீடு கொடுக்கறதும் கொடுக்காதும் உங்கள் இஷ்டம், ஏன்னா அது திருப்பியும் சொல்லிட்டு அது உங்கள் வீடு. பட் அதுக்கான ரீசன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி அது சொல்கிறது, அது என்னமோ அதை கொஞ்சம் தவிர்த்துருங்கன்னு சொல்கிறது எனக்கு தோணுது. சரி, எந்த காலத்தில் இருக்குங்க அது வந்து, அதனால் வேணான்னு நான் அதை வந்து சொல்கிறேன். மேபி யாராவது ஹவுஸ் ஓனர்ஸ் யாராவது இந்த வீடு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, எல்லாரும் யாராவது ஒருத்தவங்க உங்கள் வீடு அப்படி பண்ணிட்டு போயிருக்கலாம். அதுக்காக வந்து எல்லாரையும் ஒரே மாதிரி நினைக்காதீங்க. சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்கள் தாங்க, எல்லாரும் ஒரு மனுஷங்க தான். அதுக்காக வந்து இன்றைக்கி நான் இப்போ வீடு இல்லை, வீடு தொலைவிட்ருக்கீங்க இந்த மாதிரிலாம் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. நானே சொந்த வீடு வச்சுருக்கோம் அப்படின்னா, நம்மளே ஒரு 2 வீடு வாடகைக்கு விடுற நிலைமைக்கு நாளைக்கு நம்மளும் மாறலாம், நானும் மாறலாம், நீங்களும் மாறலாம், வீடியோ பார்க்குற நீங்களும் மாறலாம். ஸோ அப்போல்லாம் இந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணக்கூடாதுன்னு ஒரு சில விஷயங்கள் எனக்கே நிறைய வந்து மைண்டில் ஓடிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து தவிர்த்துக்கோங்க. ஸோ அது நான் சொல்லணும்னு தோணுச்சு, நான் சொல்கிறேன். ஸோ பேக் டு வீடியோ வந்து நான் சொல்ல வரேன். ஸோ இப்போ என்ன நிலைமை அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, எப்படி சொல்ல மாதிரிக்கு மறுபடியும் முதலிருந்து, என்னமோ வடிவேல் சார் சொன்ன மாதிரி மறுபடியும் முதலிருந்தா அப்படிங்கிற மாதிரிக்கு இப்போ நான் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா வீடு தேடும் படலத்தில் இறங்கியிருக்கேன். நானும் சரி, என் ஹஸ்பண்டும் சரி, எங்களுக்கு வீடு பார்த்து கொடுத்த ஒரு சில பேரும் சரி, மறுபடியும் வீடு பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது என்ன அப்படின்னா, டைம் முடிச்சு இங்கே இருக்கிறதும் எங்களுக்கு கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா வீடு தேடி போகிற இடங்களில் அந்த ஹவுஸ் ஓனர்ஸ் பேசுகிற அந்த விஷயங்கள் வந்து அதுவும் ரொம்ப இதாக இருக்குது. ஸோ ஒரு வீடு கிடைக்கிறது, அமையிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே நம்ம கையில் கிடையாது. அதே சமயம் சொந்த வீடும் எல்லாருக்கும் அமைஞ்சிடாது. அப்படி அமைஞ்ச எல்லாருக்கும் லைஃப் டைம் அந்த வீடு இருக்கும், நம்ம கூட இருக்குன்னு சொல்லவும் முடியாது. முடிஞ்ச அளவுக்கு ஒரு சொந்த வீடு நம்மளுக்கு நிம்மதி கொடுக்குமா அப்படின்னு கேட்டால், சொந்த வீடு கட்டிட்டு போய் உட்காந்தவங்களுக்கு தெரியும், அதுலேயும் பல விஷயங்கள் நிம்மதி இல்லாமல் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம இருக்கிற இடம் நம்ம வந்து நிம்மதியாக வச்சுக்கணும்னா முதல்ல நம்மளை சுற்றி இருக்கவங்களையும் சந்தோஷமாக நிம்மதியாக வச்சுக்கணும். வீடு நம்மளே நிம்மதியை கொடுக்குமான்னு கேட்டால் அது கிடையவே கிடையாது. நம்ம சுற்றி இருக்க நபர்கள் நம்மளை சந்தோஷமாக வச்சுக்கிட்டா நம்மளும் சந்தோஷமாக இருப்போம். அதுதான் வந்து உண்மை. மேபி இந்த வீடியோவை யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, நான் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் இன்னொரு சில விஷயங்களையும் சொல்லணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடு வந்து இந்த வாடகை வீடாக இருக்கட்டும், இந்த மாதிரி லீஸ்க்கு போகிற வீடாக இருக்கட்டும், எதுவாக வேணால் இருக்கட்டும்ங்க, வாட் எவர் இட் இஸ், எதுவாக வேணால் இருக்கட்டும், உங்களால் உங்கள் தகுதிக்கு உட்பட்டு போகணும்னு மட்டும் நினைங்க. தகுதிக்கு மீறி நம்ம ஏதாவது நம்ம நினச்சோம்னா, இப்போ நான் அடுத்த உதாரணம் சொன்னேன் பார்த்தீங்களா, என்ன ரீசன் வேணால் சொல்லுவாங்க. இப்போ எனக்கு லீஸ்க்கு பணம் அதாவது வந்து அட்வான்ஸ் போட்டுட்டு இப்போ திருப்பி கொடுக்குறாங்க. சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ் வாங்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கே வீடு விடணுமான்னு கேட்பாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி இவ்வளோதான் புழங்கணும்பாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்கிறேன்னு தெரியல, மோட்ரு போட்டால் ஒரு நாளைக்கு இத்தனை தடவை தான் போடணும், அதுக்கு மேலே போடக்கூடாதும்பாங்க. ஸோ இந்த இடத்துக்குள்ள தான் நீங்கள் துணி காய போடணும்பாங்க. ஸோ இருக்குதான், நான் இல்லைன்னு சொல்லலை. நடுத்தர மக்கள் எல்லாத்துக்கும் எல்லா கஷ்டமும் இருக்கும். அதாவது பிறந்தால் என்ன சொல்லுவாங்க, கோடீஸ்வரனாக பிறக்கணும், இல்லைன்னா வந்து எதுவுமே இல்லாமல் இன்னைக்கு சாப்பிட்டா போதும் அப்படின்னு பிறந்தா கூட ஓகே. ஆனால் அந்த ரெண்டுக்கு நடுவில் வந்து இருக்கிறவங்களோட நிலைமை எப்போ பார்த்தாலும் வந்து போராடிட்டு அதை இப்படி இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். போராட ரெடி, ஆனால் வந்து அதுக்காக தத்தளிக்க முடியாது. அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ இருக்க நிலைமைனா. ஸோ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அதான் நான் சொல்ல வரேன். மேபி என்னோடய வீடியோ லாங் வீடியோ வந்து கண்டினியூவாக பார்த்துட்டு வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு யோசனை இருக்கலாம், என்னடா அந்த அக்கா என்ன வீடு காலி பண்ணி இருக்கணுமே, என்னடா மறுபடியும் அதே வீட்டில் இருந்து வீடியோ போட்டுட்ருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு விஷயம் தோணலாம். உங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஒரு விஷயத்த கிளாரிஃபை பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து நான் இப்போ மேக் பண்ணதே. இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா,
அதுதாங்க நான் சொல்ல வரேன். வீடு அப்படிங்கிறது வந்து எனக்கு மட்டும் இல்லை, அமைஞ்சாலும் சரி, அமைச்சுக்கிறத பொறுத்தும் சரி, தயவு செஞ்சு உங்கள்கிட்ட யாராவது வீடு கேட்டு வர்றாங்க அப்படின்னா அவங்க கஷ்டப்படுத்தாதீங்க. இருக்குன்னா இருக்குன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள், தப்பே இல்லை. அதே சமயம் தகுதிக்கு மீறி நம்ம ஆசைப்பட்டு ஒரு வீடை பிடிச்சிடவும் கூடாது, அதுவும் கஷ்டம்தான். இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், அது லீஸுக்குன்னு கிடையாது, வாடகைக்கு அப்படின்னும் கிடையாது. யார் எதை தேடி எந்த இடத்துல இருக்கணும்னு நமக்கு இருக்குதோ அது அந்த இடத்த நோக்கி தான் நம்ம வருவோம். அது அங்கே தான் இருக்கும், அங்கே தான் கிடைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, மேபி இது நான் நிறையா என்னோட லைஃப்பில் நான் பார்த்த விஷயங்கள் தான் இதெல்லாம், இப்போ நான் சொன்னது எல்லாமே. உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்னென்னலாம் இந்த மாதிரி பார்த்துருக்கீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேபி எனக்கு இன்னொரு வீடு கிடச்சிருக்கு, ஓகே இதுக்கப்புறம் வந்து நான் ஒரு வேளை ஷிஃப்ட் ஆகிறேன் ஆர் எனிதிங் வந்து நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுவேன். நான் இப்பயும் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டினியூவாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேரும் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு என்ன மாதிரி அனுபவங்கள் இருக்குது அப்படின்னும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஸோ நான் நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் உங்களை நான் கண்டிப்பாக சந்திக்கிறேன். அண்ட் அடுத்தடுத்து என்னுடைய வ்ளாகில் என்ன நடக்குது அப்படின்னு வந்து உங்கள்கிட்ட நான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவேன். ஸோ நீங்களும் என்னோடய ஃபேமிலியில் ஒருத்தவங்க தான். ஸோ நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் இன்னும் எவ்வளோ விஷயங்கள், ஏன்னா நம்மளுடைய லைஃப்பில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவங்கிறத நான் வந்து 200% நம்புறேன். உங்கள் லைஃப்பில் இருக்கிற அனுபவத்தை எனக்கும் அந்த அனுபவம் வந்து தேவைப்படும். ஏன்னா இதுவும் நடக்குதா லைஃப்பில் அப்படிங்கிறத நானும் தெரிஞ்சுக்குவேன். ஸோ அதனால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக சந்திக்கிறேன். என்னுடைய லைஃப்பில் என்ன அடுத்த அப்டேட் ஆகுது அப்படிங்கிறதையும் நான் அடுத்த நெக்ஸ்ட்டு ஒரு விளாகில் வந்து நான் கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ அது வரைக்கும் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.